ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழ் சீரியலை யூடியூப்பில் போட்டு அதோட கேமிங் வீடியோவை ஆட் பண்ணி 1 டேக்கு அப்புறம் அந்த சீரியலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து தமிழ் சீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரெண்டிங்காக போகிற சீரியலை வந்து அப்படியே போட போகிறாங்களாம். அதை அப்படியே தொடர்ந்து இவங்க கேமிங் விளையாடியும் போட போகிறாங்களாம். அதாவது ஒரே வீடியோவில் இது ரெண்டுமே வர மாதிரி இருக்கும். ஒரு நாள் கழித்து அந்த சீரியலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா கேமிங் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டல. அதை வச்சு நான் அந்த மாதிரி வீடியோ வச்சு மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு இந்த மெத்தட் தான் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சீரியலை வச்சு பார்த்திங்கன்னா வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது கோலம் போடுறவங்க, டிராயிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சேனல் வச்சுருக்கவங்களாம் அந்த வீடியோ கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான சீரியலை முன்னாடி வச்சு அது ஒரு நாள் கழித்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோலம் இல்லைனா அவங்க டிராயிங் வந்து இருக்கிற மாதிரி அவங்க காட்டி மானிட்டேஷன் பார்த்திங்கன்னா வாங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா யூடியூப் வந்து நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, வியூஸ் தான் பார்க்க போகிறாங்க. அதில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணீங்க அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க்கே இருக்குது. ஓகேங்களா? என்ன ரிஸ்க்குனா, இப்போ நீங்கள் ஒரு நாள் கழிச்சு அந்த சீரியலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் கட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்படியும் வாய்ப்பு இருக்குது. இந்த டிவி சேனலில் சீரியல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கு. ஓகேங்களா? நிறைய சேனலில் போய் பார்த்துருக்கேன் நான். நம்மளை காண்டாக்ட் பண்ணுற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சீரியல் போட்டு சேனல் போயிருக்கு, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது திருப்பிலாம் எடுக்க முடியாது. போனது தான். அந்த அக்கௌண்ட்டு மட்டும் போகாது, அதாவது யூடியூப் சேனல் மட்டும் போகாது, உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் போய்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் இது ரொம்பவே ரிஸ்க் தான். இல்லை ப்ரோ நான் ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்குள்ளே அந்த காப்பிரைட் வராத அளவுக்கு நான் டெலீட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்க வரும்போது நீங்கள் ரிஸ்க் எடுத்துங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ உங்கள் சேனலுக்கு வந்த வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியலுக்காக வந்தது மட்டும்தான். அப்போ நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது கேமிங் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா வியூஸே வராது. வியூஸ் ரொம்பவே அடி வாங்கும். நிறைய பேர் அந்த சீரியலுக்காக தான் உங்களை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அடுத்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் கேமிங் வீடியோ போட்டிங்கன்னா எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் வியூஸும் அடி வாங்கும், சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ நான் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் வீடியோ போட போகிறேன், ஃப்ரண்ட்டில் சீரியல் வச்சு பேக்கில் வந்து கேமிங் ரெடி போட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் யூடியூப் உங்களை இன்னும் டீப்பாக செக் பண்ணுவாங்க. அதனால் காப்பிரைட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லை ப்ரோ இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ட்ரை பண்ண தான் போகிறேன், எனக்கு மானிட்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நல்லாவே வியூஸ் வரும், நல்லா ரெவன்யூ வரும். ஓகேங்களா? அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் ரிஸ்க்கு தான் ரொம்பவே அதிகம். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து முன்னாடி சீரியல் பின்னாடி வந்து கேமிங் வச்சு வீடியோ போட போகிறான்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டில் சீரியலும் பேக்கில் வந்து சீரியல் ரிவ்யூ வச்சு எப்படி மானிட்டேஷன் எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இந்த தம்ப்நெயிலில் தான் இருக்கும். ஓகேங்களா? யூடியூபில் சீரியல் வீடியோ வைத்து பணம் சம்பாதிக்கலாம் எப்படி தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் யாராவது அந்த ரிவ்யூ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இதை மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாமா வேணாவா அப்படின்றத வந்து நீங்களே டிசைட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இவரை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.